வீட்டுல விட்டு வரவா? ராத்திரி முழுக்க 2 பேரும் தச்சாதான் இந்த வேலையெல்லாம் முடிக்க முடியும். அம்மா, இப்ப போய் வந்திருக்க? சாப்பிடறதுக்கு நானும் கூப்பிட்டு பார்த்தேன். 2 போன் பண்ணாதான் சாப்பாடு வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றீங்கல்ல. நல்லா முடிச்சு தரோன்னு இந்த ஆர்டர் எடுத்துட்டோம். அதுக்காக என்னத்துக்காகும்? சாப்பிடுங்க 2 பேரும், போங்க. இனிமே இப்படிலாம் தனியாலாம் நடந்து வராதீங்க. எடுத்துட்டியா? என்ன யாரு? போட்டா போட்டா, நீ சாப்பிடு. போதுமா? எனக்கு ஃபீஸுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருந்தமா, ஆனா கொடுக்க முடியல. உடனே பணம் கிடைக்கும் நினைச்சோம், ஆனா உடனே கிடைச்சிருமா? நமக்கு பணம் தேவைதான். அதுக்காக 2 பேரும் காதுல கழுத்துல இருக்கிறதெல்லாம் வச்சு காலேஜ் ஃபீஸ கட்டிக்கலாம். முன்னா கிட்ட சொல்லிக்கிறேன். சரி சரி, சாப்பிடு. கங்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க 2 குடும்பத்துக்காக யோசிக்கிற நிலைமையே வந்திருக்காது. என்ன தெரிய முடியலன்னு தான் கவலையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கவலை இல்ல தம்பி. இங்க கடந்து கஷ்டப்படும் போது என்ன போய் அங்க தூங்க சொல்றிய நீ? இருக்கட்டும். என்ன பாட்டத்தை வேணும்? எம்ஜிஆர் பாட்டு போடவா? தெரியலையே. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பேனே. ஐயோ போங்க தம்பி. ஏய் போ, சும்மா கிண்டல். ரஜினி பாட்டு போடவா? ரஜினி பாட்டெல்லாம் வேணாம் தம்பி. இந்த அது யாரு? ஐயே, என்னடி தம்பிக்கே தெரியல? அவர் சரி, ஏதோ இவ்வளவு அப்டேட்டா இருக்கீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பதிமோ. ஓ அப்படி. இப்ப வைக்கிறேன் பாருங்க பாட்டு. Man with words. கேள்விப்பட்டதே இல்லையா? அவர் சொன்னதை செஞ்சிருக்கணும். சொல்லு. எனக்கு டைம் ஆகுது. என்னோட கமிஷன் உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட்டும் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க எனக்கு பணம் தரேன்னு சொன்னீங்களா இல்லையா? பாஸ் இருங்க, நீங்க எப்பதான் ஒருபடி ஒரு வாரத்துல செஞ்சனா இல்லையா? அது நிப்பாட்றியா? அது என்னைக்கு பாஸ் ஆகி நான் என்னைக்கு பணத்தை எடுக்கிறது? எனக்கு கேஷா தான் வேணும் நான் சொன்னேனா இல்லையா? அர்ஜென்ட், புரிஞ்சுக்கோங்க. இல்ல டிஜிட்டல் இந்தியா உங்ககிட்ட நீங்க லேப்டாப் உள்ள வைக்கும்போது அது எமர்ஜென்சி ஃபண்ட், எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கேன். அந்த டைம்ல ஏடிஎம் மிஷின்லாம் ஒர்க் ஆகல. அப்பெல்லாம் இந்த கேஷ் தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்றேன்ல, போய் எடுத்துக்கோ. ஐயோ பாஸ், கொடுக்கணும். கொடுங்க. ரூபாய் என்கிட்ட இல்ல. இல்ல அப்படி வேண்டாம். இந்த கரெக்டா தான் இருக்கும். நான் செக் பண்ணி தான் சொல்லுவேன். நோட்டு நனைஞ்சிருக்கும். அது உங்களுக்கு பொருந்தாது சார். நீங்க என்ன நம்புனீங்களா? கமிஷன் கூட தரல. ஓர பண்ற. நீனும் கிளம்பலையா? காலேஜ் இருக்கா? இல்லையே. நேரம் ஆகலையா? நான் இன்னும் ஃபீஸே கட்டல. மா, உனக்கு புரியுதா இல்லையா? லாஸ்ட் டேட்டே முடிஞ்சு ஃபீஸ் கட்டலனா என்ன கிளாஸ்க்குள்ளேயே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கட்டாம இனிமே நான் காலேஜ்க்கு போக மாட்டேன். காலேஜ்ல வந்து பேசவா? உள்ள வரலாமா? எப்படி இருந்தாலும் வேண்டாம் தான் சொல்ல போறீங்க. நானே வரேன். அம்மா, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. வேணாம்னு சொல்றேன்ல. வெச்சுக்கோ. அதான். பணமும் இல்ல, நான் யார்கிட்டயும் வாங்கவும் இல்ல. அப்சு அந்த பணம் தான் இது. அவ காலேஜ்க்கு எல்லாம் போகாம இருக்க வேண்டாம். உனக்கு சூப்பரா இருக்குடி. ஐயோ என் தங்கம். பை பாட்டி. நான் ஃபீஸ் கட்ட பணம் ஏற்பாடு பண்ணலாம் தான் பார்த்தேன். ஆனா துணி தச்சு கொடுத்த அவதான் வர வேண்டியதா இருக்குல்ல. உங்க அப்பாவோட பணம் தானே, அததானே அவ கொடுத்துட்டு போயிருக்கா. நியாயத்துக்கு இது உன் வேலையும் இல்ல, அவ வேலையும் இல்ல. அதான் காஃபி. இந்த ரோலுமே இல்ல. ஏன் காஃபி குடிக்க அவசியமா இல்ல. ஒரு நிமிஷம் அதை கொடுங்க. கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச் சொல்லிட்டேன். நான் 4 காஃபி கூட குடிப்பேன். அது ஏன் இஷ்டம்.
நாளைக்கு போன Dress கூட இல்லாம நான் உட்காந்துருக்கேன். அது இல்ல ஃபேக்டரி ஆனிவர்சரி டே பண்ணாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாளைக்கு நாம அங்க போனா அதுக்கு உங்ககிட்ட Dress இருக்கா இல்லையான்னு தெரியணும். இல்லன்னா நம்ம நான் எதுக்குங்க வரணும்? அப்புறம் இப்ப வரோம். நீ வரலன்னா எனக்கு சிக்கலாயிடும். சரி நம்ம அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட்? நாம ஒண்ணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையே. யாராவது கேட்டுதான் ஆகணும். அடுத்த வாரம் என் ஒண்ணு விட்ட மாமா இருக்கு. அதுக்கு வரீங்களா? இந்த பாரு நான் இந்த ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் ரெடி. கழுவி வச்சிரீங்களா? அவ நான் மதிக்கிறேன். ரிக்வெஸ்ட் பண்ணணும். இப்படி திமிராலாம் கேட்க கூடாது. I know நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேங்க உங்ககிட்ட. இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க. நீ வர தேவையில்லை. நானே போய்க்கிறேன். முதலுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன். கூட ஃபங்க்ஷனுக்கு வருவேன். நான் என்ன கேட்பேன்னு உங்களுக்கே தெரியும்ல. உங்க ஒய்ஃப்னு சொல்லி நிறைய சம்பளம் எல்லாம் கேட்க மாட்டேன். நாளைக்கு நான் வரேன். மிரட்டுறியோ? டீலா இல்லையா? ஜேம்ஸ் கொடுத்த ஆர்டர் குறிப்பிட்ட நேரத்தில் சீக்கிரமாக முடிக்கணுன்றதுக்காக குமரனுக்காக கூட கங்காவோட அம்மாவும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. விஜய் ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது காவேரி எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுத்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், அவள் காலேஜுக்கு போகாத இருக்கிறான்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி அந்த காசை வாங்கிட்டு வராங்க. யமுனா கிட்ட அவங்க அம்மா எதுக்கு இன்னும் காலேஜ் போகாமல் லீவ் போட்டு வச்சிருக்கேன் போது ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லும்போதே அங்கே வர கங்கா அங்கே வர காவேரி 1 லட்சம் ரூபாய் இருக்கு, முதல்ல ஃபீஸை கட்டுன்னு சொல்கிறாங்க. அங்கே வர கங்கா இதை பார்த்துட்டு எதுக்கு அவகிட்ட பணம் கேட்டீங்க, அப்போ நான் கொடுக்க மாட்டேன்னு நினச்சிங்களான்னு கேட்கும்போது இது செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, அவளுக்கு அந்த கடமை இருக்குது, அவள் பணம் கொடுத்தான்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. விஜய் ஃபங்க்ஷனுக்கு போனால் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கலாம் போது நான் உங்களா கூட ஃபங்க்ஷன் வரமாட்டேன்னு சொல்லும்போது இந்த ஒரு தடவை எனக்கு உதவி செய்யுன்னு கேட்ட விஜய் கிட்ட அப்போ எனக்கும் உங்கள் ஆஃபீஸில் ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்போ தான் வருவேன்னு சொல்லும்போது நீ வேலை ஃபங்க்ஷனுக்கே வர வேணான்ற மாதிரி விஜய் கோவப்படுறாரு.